சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் நாம் பார்க்க இருப்பது திருப்பாதிரி புலியூர் பாடலேஸ்வரர் ஆலயத்தை பற்றிய தல வரலாறை தான். இது 276 சிவாலயங்களில் இது 229வது தேவார தலமாகும். சம்பந்தர், அப்பர் போன்றவரால் பாடல் பெற்ற தலமும் ஆகும். இது கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். இத்தல இறைவன் திருப்பெயர் தோன்றா துணைநாதர், பாடலீஸ்வரர், கன்னிவனநாதன், கடைஞாழுடைய பெருமான், சிவகொழுந்தீசன், உத்தாரேசன், கரையேற்றும் பிரான் என்பவையாகும். இறைவியாரின் பெயர் பெரிய நாயகி அம்மை கோதை நாயகி ஆகும். தலமரம் பாதிரி மரம். தீர்த்தம் கெடில நதி, சிவகர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பாலோடு தென்பெண்ணை ஆறு என்பதாகும். இனி இத்தலத்தின் வரலாறை நாம் பார்க்கலாம். ஒருமுறை கைலாயத்தில் பரமனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடினர். பலமுறை ஆடியும் தோல்வி பெருமானுக்கே கிடைத்தது. இது இறைவனின் ஒரு திருவிளையாடலாகும். ஆனால் வெற்றி தனக்கே என கூறிய பெருமானின் திருக்கண்களை பார்வதி தன் திருக்கரங்களால் மூடினாள். இதனால் உலகம் இருண்டு அனைத்து செயல்களும் நின்று போயின. இதனை கண்ட இறைவி தன் செயலால் ஏற்பட்ட இன்னல்கள் கண்டு மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு தரும்படி வேண்டினாள். அதற்கு இறைவன் சிவபெருமான் இறைவியை பூலோகம் சென்று அங்குள்ள சிவ தலங்களை பூசிக்கும்படியும், அவ்வாறு பூசிக்கும்போது எந்த தலத்தில் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றதோ அந்த தலத்தில் தான் வந்து தேவியை ஆட்கொள்வதாக கூறினார். அதுபோல இரவியும் பல தலங்களை தரிசித்துவிட்டு பாதிரிவனமாக திகழ்ந்த இத்தலத்திற்கு வந்தபொழுது இடது கண்ணும் இடது தோளும் துடித்ததால் இத்தலத்திலேயே தங்கி அரூபமாக, அதாவது உருவமில்லாமல் இறைவனை பூசித்து பேறு பெற்றாள். இத்தலமானது பாதிரியை தலமரமாக கொண்டதாலும் புலிக்கால் முனிவர், அதாவது வியாக்கிரபாதர் வழிபட்டதாலும் இப்பெயர் பெற்றது. அந்த வரலாறையும் நாம் பார்க்கலாம். மத்தியந்தின முனிவரின் மகனான வியாக்கிரபாதர் சிவபெருமானின் வழிபாட்டிற்காக வண்டுகள் வருவதன் முன் பூப்பறிக்க புலியின் கண்களும் பாதங்களும் பெற்று புலிக்கால் முனிவரானது இத்தலத்தில்தான். எனவே அவருக்கு புலிக்கால் முனிவர் என்று பெயர். எனவே இத்தலமும் பாதிரி புலியூர் என்று ஆயிற்று. அடுத்து மங்கண முனிவர் பூசித்து தான் பெற்ற முயல் வடிவ சாபம் நீங்க பெற்ற தலமும் இதுதான். மற்றொரு சுவையான வரலாறு என்னவென்றால், மகேந்திரவர்மன் என்ற மன்னன் திருநாவுக்கரசரை கல்லில் பூட்டி கடலில் இட்ட பொழுது சொற்றுணை வேதியன் பதிகம் பாடி நமச்சிவாயவே நற்றுணையாக என்று பாட கல்லே தெப்பமாக வர்ணன் தன் கைகளால் தாங்கி திருப்பாதிரி புலியூரின் பக்கத்தே அவரை கொண்டு வந்து கரை சேர்த்தான். கரையேறிய அப்பர் ஈண்டாளுமாய் என தொடங்கும் பதிகம் பாடி திருப்பாதிரி புலியூர் அரணை பணிந்தார். அப்பதிகத்தில் தோன்றாய் துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்று குறிப்பிடுவதால் இப்பெருமான் தோன்றா துணைநாதர் என்ற பெயரும் பெற்றார். மேலும் அப்பர் கரையேறிய இடம் தற்பொழுது கரையேறிவிட்ட குப்பம் வண்டிப்பாளையம் என்று வழங்கப்படுகிறது. அப்பர் சாமி குளம் கரையில் ஒரு சிறிய 4 கால் மண்டபமும் சாலையோரத்திலேயே உள்ளது. குளத்திற்கு பக்கத்தில் உள்ள ஓடைதான் முன்பு கெடிலத்தின் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. இங்கு இறைவி அரூபமாக, அதாவது உருவமில்லாமல் இருந்து இறைவனை எண்ணி தவம் இருந்த இடம் ஆதலால் பள்ளியறை இறைவன் திருக்கோவிலில் அமைந்து நாள்தோறும் இறைவியே பள்ளியறைக்கு எழுந்தருள்வது எங்குமில்லாத தனிச்சிறப்பாகும். அண்ணல் ஆயிரங்கா கலைகளோடு உறையும் இடம் ஆதலால் அவனை பூஜித்து தவம் ஏற்றி மனம் புரிந்து கொண்ட அன்னையே பள்ளியறைக்கு எழுந்தருளுகிறாள். ஐங்கரன் கரங்களில் ஆயுதமேதுமின்றி பாதிரி மலர் கொத்துகள் உள்ளது வேறு எங்கும் நாம் காண முடியாது. திருநாவுக்கரசரை முதலில் அப்பர் என்று ஞானசம்பந்தர் அழைத்ததும் இத்தலத்தில்தான். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வழிபட்டு இத்தலத்தில் பாடல் அருளி செய்துள்ளார். இங்குள்ள வலம்புரி விநாயகர் மேற்கு மதில் விநாயகரது மேல் திருக்கரங்கள் இரண்டிலும் பாதிரி மலர் கொத்துக்களை காணப்பெறுகின்றது. அம்பிகை இறைவனை பூஜித்த பொழுது உதவி செய்த திருக்கோலம் அதுவாகும். ஆதலால் அவர் கன்னி விநாயகர் என்ற பெயரும் பெற்றுள்ளார். இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும். மேலும் உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீருகிறது என்பது ஐதீகமாகும்.
மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றிற்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கமாக உள்ளது. இத்தலத்தில் வேண்டிக் கொள்ளும் எல்லா விதமான பிரார்த்தைகளும் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும். மேலும் இங்கு அகத்தியர், வியாக்கிரபாதர், மங்கன முனிவர், உபமன்யர், ஆதிராசன் ஆகியோர் பூஜித்து பேறு பெற்ற தலமும் ஆகும். காசியில் உள்ள இறைவனை 16 முறை வணங்குவதும் இத்தலத்தில் ஒரு முறை வணங்குவதற்கும் இணையானது எனும் ஒரு நம்பிக்கை இங்கு காணப்படுகிறது. திருவண்ணாமலையில் 8 முறை வணங்குவதும் சிதம்பரத்தில் 3 முறை வணங்குவதும் இங்கு 1 முறை வணங்குவதும் சமானமாகும் என்றும் கூறப்படுகிறது. எனவே இத்தனை பெருமைமிக்க இத்தலத்தை வணங்கி நாமும் மன நிம்மதியும் அருளும் பெறுவோமாக. இனி மற்றொரு பாடல் பெற்ற தலத்தை நாம் அடுத்த வாரம் தரிசனம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம். புழுவாய் பிறகினும் புண்ணிய உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்கிறங்கி இருந்தருள் செய்பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. திருச்சிற்றம்பலம்.